வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மகா சிவராத்திரி ஏன் அன்னைக்கு கண்ணு முழிச்சா என்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி பூஜை செய்யலாம், இதை பற்றி பார்க்கலாங்க. மகா சிவராத்திரின்றது ஒரு திருவிழா இல்லை, இதை மனதை திறக்கக்கூடிய ஒரு வாசல். மற்ற நாள்லாம் கடவுளை தேடுவோம், இந்த ஒரு நாள் ஈஸ்வரன் நம்மை தேடி வருவார். லிங்கம் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு நிலை. சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டபோது பார்வதியும் தேவர்கள் அனைவரும் கண் விழித்து இருந்த நாள் மகா சிவராத்திரிங்க. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுங்க. பிரளய காலத்தில் உலகம் அழியாமல் காக்க உமாதேவி சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து பூஜை செய்து வழிபட்டதால் சிவபெருமான் தோன்றினார். அந்த இரவை சிவபெருமான் பெயரில் மகா சிவராத்திரி என்று அழைக்க வேண்டும் என்று பார்வதி தேவி கேட்டதால் மகா சிவராத்திரி என்று பெயர் வந்தது. பார்வதி தேவியை மணந்த நாள் சிவபெருமான் அக்னி வடிவமாக லிங்கோத்பவராக வெளிப்பட்ட நாள். மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கிறது? வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு அதிகாலையிலேயே குளிச்சு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை அன்னைக்கு முழுதுமே உச்சரித்துட்டு வரலாங்க. விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். முதியோர்கள் கர்ப்பிணிகள் விரதம் மேற்கொள்ள வேண்டாம். எந்த விரதமாக இருந்தாலுங்க அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம், அதனால தப்பே கிடையாதுங்க. குறைஞ்சது 10 நிமிஷமாவது மௌனத்தை அனுஷ்டிக்கலாங்க. வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் முதல்ல நல்லெண்ணெயை காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பால், தயிர், வெண்ணெய், நெய், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச எந்த பொருளுமே அபிஷேகம் செய்யலாங்க. சிவலிங்கம் இல்லை பார்வதி பரமசிவன் படம் இருந்தாலும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவால் அலங்காரம் பண்ணிட்டு, சிவலிங்கம் பரமேஸ்வரன் பார்வதி திருவுருவ படமாக இருந்தாலும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து பூஜை செய்வதால் மிகவும் சிறப்பான பலன்கள் பெறலாம். நைவேத்தியமாக பானகம், பால், சர்க்கரை பொங்கல், சுத்த அன்னம், அதாவது வெறும் சாதத்தில் நெய் மட்டுமே ஊற்றி வைக்கணுங்க. சர்க்கரை கலந்த பால், கல்கண்டு சாதம், இந்த மாதிரி எது உங்களால் முடியுதோ அதை செஞ்சு நைவேத்தியமாக வைக்கலாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா கூடி தீபதூபம் காட்டி வழிபடும் பொழுது சிவபுராணம், லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், சிவன் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை சொல்லலாம். இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்றவங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி வழிபடலாங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தையும் லிங்காஷ்டகம், மிருத்யுஞ்சாய மந்திரத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. சிவனை வழிபட்ட பிறகு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யலாம். கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம். 4 கால பூஜையிலையுமே கலந்துக்கிறது நல்லதுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு பூஜை செய்து விரதம் இருக்கிறதுனால மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும். பார்வதி பரமேஸ்வரனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இந்நாளில் சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு அதிக பலனை தரும். பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்தும் அதனால் ஏற்படும் துன்பங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய பேராற்றல் மிகுந்த அற்புதமான நாளாகும். முடிந்தவரை 12:30 மணி வரையாவது கண் விழித்து ஈஸ்வரன் அருளை பெறலாம் நண்பர்களே. சிவனுக்கு தாழம்பூ வைக்கக்கூடாதுன்றது தெரியும் இல்லைங்களா? ஆனால் லிங்கோத்பவராக வெளிப்பட்ட போது அவருக்கு தாழம்பூ வைத்து பூஜை செய்வார்கள். நைவேத்தியமா நீங்க செய்றீங்க இல்லைங்களா, அந்த பொருளுங்களை கோவிலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். விரத நாள்ல கோவிலுங்களில் அன்னதானம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, நிறைய பேர் அதை ரொம்ப அதிகமாக வாங்கி வேஸ்ட் பண்ணுறாங்க. தேவையானதை வாங்கி சாப்பிடலாம். மீதி இருந்தால்
உணவே கிடைக்காதவங்களுக்கு அது கொடுக்கலாம் இல்லைங்களா? எப்பவுமே உணவுகளை வீணாக்கவே கூடாதுங்க. விவசாயியினுடைய உழைப்பு நம்முடைய பொருளாதாரமும் அதில் சேர்ந்து இருக்குதுங்க. அதனால் உணவுப் பொருட்களை வீட்டிலும் சரி, ஹோட்டல்கள்லையும் சரி, கோவிலும் சரி வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. பாவங்களை போக்கிக் கொள்ளும் தினம் மகா சிவராத்திரி. பலவிதமான வளங்களையும் நலங்களையும் கொடுக்கக்கூடிய நாள் மகா சிவராத்திரி. அதனால் நண்பர்களே, நாம் அனைவருமே மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானின் அருளை பெறுவோம். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பயனுள்ள நிகழ்ச்சிகளை காண்பதற்கு மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.